வெல்கம் டு ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் ஃபார் கிட்ஸ். தம்பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். ஒரு கிராமத்தில் செல்வராஜ் என்ற விவசாயி வாழ்ந்தான். அவனுக்கு 2 மகன்கள், சுந்தர், மோகன். செல்வராஜ் உழைப்பாளி. ஆனால் அவன் எப்போதும் சொல்வது ஒன்று: நம்மிடம் இருக்கும் செல்வம் நம்மக்களுக்கானது. ஆனால் அவர்கள் உருவாக்கும் செல்வம் அவர்களுடைய உழைப்பின் பலன். எது பெற்றதோ அது ஆசீர்வாதம், எது சம்பாதித்ததோ அது அவர்களின் தன மதிப்பு. ஒரு நாள் செல்வராஜ் வயதானார். 2 மகன்களுக்கும் சிறிய நிலங்களை பிரித்து கொடுத்தார். சுந்தர் அந்த நிலத்தை தாய்ப்பாசம் போல கவனித்தான். காலையில் எழுந்து வேலை செய்தான். அவன் உழைப்பால் நிலம் செழித்து வருமானமும் அதிகரித்தது. ஆனால் மோகன் வேலை செய்யாமல், அப்பா கொடுத்த நிலத்தை விற்று பணம் பண்ணிக்கலாம் என்று நினைத்தான். சில மாதங்களில் அவன் நிலம் பாழாகி பணமும் முடிந்து போயிற்று. ஒரு நாள் மோகன் வருத்தத்துடன் தந்தையிடம் வந்தான். அப்பா சாந்தமாய் சொன்னார்: மகனே, நான் கொடுத்த சொத்து எனது கடமை. நீ சம்பாதிக்க வேண்டியது உன் பொறுப்பு. எந்த சொத்தின் அடையாளம் எதுவோ அது அதை வைத்திருப்பவரின் செயல்கள் தீர்மானிக்கும். இந்த வார்த்தைகள் மோகனுக்கு கண் திறந்தது. அவன் மீண்டும் நிலத்தை வாங்கி உழைக்கத் தொடங்கினான். சில வருடங்களில் அவனும் செழித்தான். மொரல் பெற்றோர் கொடுப்பது ஒரு ஆரம்பம். ஆனால் உண்மையான செல்வத்தை உருவாக்குவது நம் செயல்களே. மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அறிவே ஆற்றல், கற்பது மகிழ்ச்சி, அறிவது இனிமை. அனைவருக்கும் நன்றி.